டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்கிறோமோ இல்லையோ காஃபி கப்பு பார்த்தா தான் அவங்க நாள் விடியுதா? காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம காஃபி குடிக்கலாமா கூடாதா, அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், காஃபி இஸ் நாட் கம்ப்ளீட்லி பேட். காஃபி எடுக்கிறதுனால நமக்கு சில நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த காஃபியை நம்ம எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அது கூட என்னெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம், இதெல்லாம் தான் விஷயம். இந்த காஃபியை கரெக்டான அமௌண்ட்டில் ஒரு நேரத்துக்கு 150 to 200 ml, அதாவது ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ், இந்த ஒரு கிளாஸ் காஃபி ஒரு நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு அட் தி மேக்ஸிமம் 2 to 3 காஃபி, அதுக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி அளவாக எடுத்துக்கும் போது நமக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போகிறதில்ல. காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் நம்ம நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம பிரெயினை ஆக்டிவ் ஆக்குது. ஸோ இதனால தான் நம்ம காஃபி குடித்த உடனே ரெஃப்ரெஷ்டாகவும் அலர்ட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப டயர்டாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு கப் காஃபி குடித்த உடனே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுறதுனால அதனால தான் காஃபியை விரும்பி குடிக்கவே செய்கிறாங்க. இப்படி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக, ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலுக்காக எடுக்க ஆரம்பித்த காஃபி இப்போ நிறைய பேருக்கு அடிக்ஷனாகவே மாறிடுச்சு. காஃபி இல்லைனா கண்ணே திறக்க முடியாது காலையில் அப்படின்னு சொல்கிறவங்களும், ஒரு நாளைக்கு ஒரு 7-8 காஃபி உள்ளே போகலன்னா எனக்கு வேலையே ஓடாதுன்னு சொல்கிறவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. கிளினிக் வர நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹோமியோ மெடிசன் எடுத்துக்கும் போது, அதாவது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் இத்தனை பேர் நீங்கள் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க சரியாகும்னு சொன்னாலும் காஃபி குடிக்கிறத விட முடியாதுங்கிறதுனால தான் நான் அந்த பிரச்சனையோடு வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வரலை, இப்போ ரொம்ப முடியாமல் ஆயிட்டதுனால வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் நான் எடுக்காமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னால் காஃபியை விட முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது காஃபியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்லாம் இல்லை, அதை நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கம்மிங் பேக் டு காஃபி, ஸோ காஃபியை இப்படி அளவாக எடுத்துக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது, நம்ம ரெஃப்ரெஷ்டாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணலாம் தான். பட் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக போகும்போது. காஃபி எப்போல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிக்கவே கூடாது. எம்டி ஸ்டமக்கில் நம்ம நிறைய சுகர் ஆட் பண்ணி காஃபி குடித்த உடனே அந்த எனர்ஜி ஸ்பைக் ஆகும், கொஞ்ச நேரத்தில் எனர்ஜி கிராஷ் ஆகி ரொம்ப டல்லாக டயர்டாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவதாக, லேட் நைட் நம்ம தூங்க போகிற நேரத்தில் காஃபியை எடுத்துக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காஃபி ஒரு ஸ்டிமுலண்ட், நம்மளை எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்குது. இந்த காஃபியை நம்ம நைட்டு தூங்க போகிற நேரத்தில் எடுத்துக்கிட்டால் நமக்கு சரியாக தூக்கம் வராது. நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லி மெடிசன் கேட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக கேட்கும்போது, நைட்டு தூங்கும்போது ஒரு காஃபி குடித்தா தான் எனக்கு நல்லாயிருக்கும், காஃபி குடித்தா எப்படி தூக்கம் வரும்? ஸோ காஃபி லேட் நைட்டில் தூங்க போகிற சமயத்தில் குடிக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பதட்டமாக இருக்கும்போதும் நம்ம காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அது இன்னும் அந்த ஆங்ஸைட்டியை அதிகப்படுத்தும். தென் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ ஏதாவது நம்ம மீல்ஸ் எடுத்த உடனேவும் காஃபி குடிக்கக்கூடாது. காஃபி ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனேயும் குடிக்கக்கூடாது, நைட்டு தூங்க போகிற டைம்லேயும் குடிக்கக்கூடாது, நம்ம ஸ்ட்ரெஸ்டாவோ இல்லை ஆங்ஷியஸாக இருக்கிற டைம்லேயும் காஃபி குடிக்கக்கூடாது. அப்போ காஃபி எப்போ குடிக்கலாம், எப்போ காஃபி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சு 1 or 2 hours கழிச்சு ஒரு 10 or 11 அந்த டைமில் நம்ம ஒரு கப் காஃபி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் அந்த 4 to 5 அந்த டைமில் இன்னொரு கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப எம்டி ஸ்டமக்லையும் எடுக்காமல், சாப்பிட்ட உடனே இமீடியட்டாக மீல்ஸ்க்கு அப்புறமாவும் எடுத்துக்காமல், இந்த ஃபுட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமில் நம்ம அளவாக காஃபி எடுத்துக்கும் போது அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, இப்போ வெறும் காஃபி, எஸ்பெஷலி பிளாக் காஃபி பார்த்தீங்கன்னா மற்றதை விட கம்பேரிட்டிவ்லி பிளாக் காஃபி இஸ் குட். ஸோ பிளாக் காஃபி நம்ம அளவாக எடுத்துக்கலாம். நம்ம அதில் பால், சர்க்கரை இதெல்லாம் நிறைய போட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கப்பு காஃபிக்கு 3 கப்பு சர்க்கரை போட்டால் தான் எனக்கு இறங்கும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நிறைய அந்த சர்க்கரை குளுக்கோஸ் லோடை நம்ம உடம்புல ஏற்றுறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காஃபிக்கு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத குளுக்கோஸும் சரி, மைதா, அந்த பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஐட்டங்கள், மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இந்த மாதிரி காஃபியை தவிர அது கூட நம்ம எடுத்துக்கிற நிறையா பொருட்கள் தான் ரொம்ப கெடுதலை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் எடுத்துக்கிற காஃபி, அந்த ஈவினிங் காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டால், அதை காஃபியாக எடுத்துக்கிட்டால் ஓகே, அது கூட ஒரு பஜ்ஜி, போண்டா, சமோசா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பொருள், அதில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான கேலரிஸ், அந்த பஜ்ஜியாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், அது பொரிக்கிற எண்ணெய், அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு சத்து எல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது
ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் வரும். வெறும் காஃபியால் மட்டும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, அந்த லிமிட்டோடு நம்ம எடுத்துக்கும் போது. ஸோ அலாங் வித் காஃபி இந்த பஜ்ஜி, போண்டா, பிஸ்கெட்டு, பேக்கரி ஐட்டமு, மற்ற எல்லா அது கூட சேர்த்து நம்ம சாப்பிட்ற மற்ற எல்லா பொருட்களும் சேர்ந்து நமக்கு அன்வான்ட் வெயிட் கெயின், கேஸ்ட்ரைட்டிஸ், ஈவன் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் கூட வருது. ஸோ அந்த காஃபியை அப்போ நான் எப்படி தான் குடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். காஃபியை எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் காஃபியாக சுகரே இல்லாமல் இல்லை லைட்டாக சுகர் போட்டு, ஆக்சுவலி பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் அதுதான் பெஸ்ட்டு காஃபி. ஆனால் இப்போ எனக்கு இனிப்பே இல்லாமல் முடியாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப அளவான சர்க்கரையும் லைட்டாக மில்க்கும் ஆட் பண்ணி நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க காஃபினா அதில் சர்க்கரை நிறையா இருக்கணும், அந்த மில்க் க்ரீம் மாதிரி திக்காக இருக்கணும், இப்படி நிறையா. முதல்ல பாலில் 87% வாட்டர் தான் இருக்கணும் ஆக்சுவல் மில்கில். பட் ஆனால் நம்ம நிறையா குடிக்கிற அந்த பேக்கெட் பாலில் திக்கான பால், க்ரீமி மில்க், அந்த மில்க், இந்த மில்க்கு, அப்போ அதெல்லாம் பாலாங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ காஃபி கூட பிஸ்கெட்டும் எடுக்கக்கூடாது, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ காஃபி கூட என்ன தான் சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். காஃபி கூட நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் ஸ்நாக், லைட்டான ஸ்நாக்காக ஏதாவது நம்ம சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப ஹெவியாக வேண்டாம். இந்த மாதிரி காஃபியோட மற்ற ஸ்நாக்கை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட தான் நமக்கு அந்த கேலரிஸ் அதிகமாகிட்டே போகிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் அது நல்லதில்லை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக நல்லதில்லை. ஸோ த கன்க்ளூஷன் இஸ், காஃபியை அளவாக எடுத்துக்கும் போது, அதுவும் அது கூட நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் நட்ஸாகவும் ஃப்ரூட்ஸாகவும் மட்டும் இருக்கிற பட்சத்தில் காஃபினால் நமக்கு எந்த கெடுதலும் இல்லை. அது அளவுக்கு மிஞ்சி போனாலோ நம்ம அது கூட வேறு மற்ற விஷயங்கள், உடம்புக்கு கெடுதலான விஷயங்களை சாப்பிடும்போது தான் காஃபினால் நமக்கு கெடுதலும் ஏற்படுது. ஸோ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கள், அதை எப்படி குடிக்கலாம், அது கூட நம்ம என்ன சேர்த்து சாப்பிட்றோங்கிறத கொஞ்சம் யோசித்து சாப்பிடுங்க. அந்த காஃபிக்கு அடிக்ட் ஆகாதீங்க. காஃபி குடிக்கலன்னா தலைவலி வந்துடும், என்னால் வேலை செய்ய முடியாது, கண்ணே திறக்க முடியாதுங்கிற மாதிரி காஃபிக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. ஆல்ரெடி இந்த காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டேன், காஃபி இல்லாமல் இருக்க முடியல, காஃபியை விட்டால் தலைவலி வருது, காஃபி அதிகமாக குடிச்சு அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், டயர்ட்னஸ், வீக்னஸ், நர்வ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி காஃபி அப்யூஸ்னால் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் இருக்குது. ஸோ அளவாக டெய்லி பிளாக் காஃபி குடிங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.